ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைய பதிவில் கொரோனா வைரஸ் காரணமாக நம்மில் இயற்கையாகவே தோன்றிய மாற்றங்களினை பற்றி குறிப்பிட உள்ளேன். முதலாவதாக, கொரோனா வைரஸ் காரணமாக பல்வேறுபட்ட பல கோடி மக்கள் வீட்டிற்குள் அடங்கி ஒடுங்கி காணப்படுகின்றனர். இதன் காரணமாக தனது குடும்பத்துடன் தனது நேரத்தினை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்துள்ளது. அதாவது நாளாந்த வேலைகளுக்காக டைம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பல்வேறுபட்ட மக்களை குடும்பத்துடன் நேரத்தினை செலவழிக்க வைத்துள்ளது. இது ஒரு சாதகமான ஒரு நிலையாகவே காணப்படுகின்றது. இதன் காரணமாக பல்வேறு பயனுள்ள விடயங்களினை நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. இது சம்பந்தமான பதிவினை நான் இதற்கு முதல் பதிவில் உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்குரிய லிங்கை கொடுத்துள்ளேன். அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நமது சுற்றுச்சூழலை பற்றி பார்ப்போம். சுற்றுச்சூழல் என்று கூறியவுடன் வீதிகளில் வாகன குறைபாடுகள் காணப்படுவதுடன் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறுபட்ட பெரிய நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறைவாக காணப்படுவதனால் நமது சுற்றுச்சூழலானது மிகவும் பசுமையாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு பறவைகள், விலங்குகள் போன்றவை வீதியில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான வீடியோக்கள் இன்டர்நெட் மற்றும் தொலைக்காட்சிகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அத்துடன் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களிடையே ஒரு புதிய கலாச்சாரமானது தோன்றியுள்ளது. என்ன கலாச்சாரம் தோன்றியுள்ளது? அதாவது ஆன்லைன் மூலமாக பல்வேறுபட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்துள்ளது. முதல் ஒரு காலத்தில் நாம் நேரடியாக வகுப்பிற்கு சென்று படித்துக் கொள்வோம். ஆனால் தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவே பல்வேறுபட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட தொழிலாளர்கள் கூட வீட்டில் இருந்தே தனது தொழில் சம்பந்தமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் அதுக்குரிய அணுகு வசதிகளை கூட தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளது. அது மாத்திரமல்லாமல் தற்பொழுது பல கோடி மக்களிடையே ஒளிந்து காணப்படும் மனிதாபிமானம் என்ற நல்லதொரு செயற்பாடு வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதாவது பல்வேறுபட்ட சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இளைஞர்கள் மூலமாக இந்த வைரஸ் காரணமாக இந்த வீட்டிற்குள் காணப்படுகின்ற நாட்கூலியாளர்களுக்கு உதவும் கரமாக பல்வேறுபட்டவர்கள் முன்வந்த வண்ணம் உள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளை நாம் வரவேற்பதுடன் பல்வேறுபட்ட சமூக சேவை செயற்பாடுகளும் தற்பொழுது நடந்து கொண்டே உள்ளன. அத்துடன் பல்வேறுபட்ட இயற்கையான மாற்றங்கள் கூட நம் மக்களுக்குள் உருவாகியுள்ளது. இந்த டைமில் நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து விடுபட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இவ்வாறான மாற்றங்களே இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நமது சுற்றுச்சூழலில் இயற்கையாக ஏற்பட்ட மாற்றங்களாக காணப்படுகின்றன. இது போன்ற இன்னும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுவது M.Ranushan. Thank you for watching. எனது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்வதன் மூலமும் எனது பதிவினை தொடர்ந்து பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம்.